திருமாவளவன் பறையின மக்களை ஏமாத்தி அரசியல் செஞ்சு திமுகக்கு வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன். எழுச்சி தமிழ் சொன்னா தெரியாது உனக்கு? யாரு எழுச்சி தமிழ் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். திருமாவளவன் எதுக்கு நீங்க அவதூறா பதிவு போட்டு உட்காந்துருக்கீங்க? திருமாவளவன் என்னங்க அவதூறான பதிவு போட்டானுங்க? திருமாவளவனை பத்தி என்ன அவதூறான பதிவு போட்டேன் சொல்லுங்க. நீங்க போஸ்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுங்களா? நீங்க போட்ட என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க? இதுதான் போட்டா அதுதான் போட்டோன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சு பண்ணல. நான் என்ன போட்டிருந்தேன்? எந்த வளம் போட்டு? ஆமா, தொண்டு மாமாவளவன் போட்டிருப்பேன். ஒரு மாமாவளவனா? ஆமா. ஏன்னா அவருக்கு எப்படி இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் அசிங்கமான பொம்மை டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சோ, எனக்கு அதுவே டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. அதான் மேட்ரு. எதுல உங்களுக்கு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு? அவரு ஒரு டைம் சொல்லியிருப்பாரு தெரியுங்களா, இந்து கோவில் இருக்கக்கூடிய சிற்பம்லாம் அசிங்கமான பொம்மைட்டு, அது ஏன் அப்படி சொல்லுங்க கேட்டதுக்கு டங்கு ஸ்லிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பா. அப்படி திருமாவளவன் சொல்லியிருப்பாரு. அவருக்கு எப்படி ஸ்லிப் ஆச்சோ எனக்கு அதே மாதிரிதான் தொண்டு மாமாவளவன் சொன்னது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சா? ஆமா ஆமா ஆமா. வாழ்க்கை ஃபுல்லா ஸ்லிப் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா 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 வாழ்க்கை பூரா பேசுவாங்க. எந்த ஏரியா நீங்க? என்ன ஊரு? நான் வந்து சென்னையில இருக்கேங்க. நானு சென்னையில எந்த ஏரியா? நான் பெரம்பூர்ல இருக்காங்க. ஒரு தலைவர் இந்த மாதிரி 35 ஆண்டு காலமா ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் நீங்க அவதூறா பேசிட்டு உட்காந்துருக்கா. டங்கு சில்ப் ஆயிடுச்சுன்ற என்ன போராட்டம் பண்ணாருங்க மக்களுக்காக சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. தூய்மை பணியாளர் போராட்டம் தெரியாம எதுக்கு ஒரு தலைவர் நீ அவதூறா பேசுற? ஆமா ஆமா ஆமாங்க. தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்துட்டு போனாருன்னா மறந்துட்டாங்க. நானு மேல் மாதிரியில வந்து போராட்டம் பண்ணாருல, மேல் மாதிரியில வந்து போராட்டம் பண்ணாரு தெரியுங்களா? ஆமா, மேல் மாதிரியில வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. நான் மறந்துட்டேன், பாத்துக்கோங்க. இதுக்கு போராட்டம் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? மேல் மாதிரி தெரியுமா? இவங்க மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும் குப்பை அள்ளணுமான்ற மாதிரி தான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரியா? அப்படிங்களா? ஓகே ஓகே. நாங்கெல்லாம் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போகவே இல்லை. பாருங்களேன், மேல்மாதிக்கு வந்தாருங்களா? விழுப்புரம் மேல்மாதிக்கு வந்தாருங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? தலைவர் திருமாவளவனை பத்தி எவனுக்குமே தகுதி இல்ல இந்த தமிழகத்துல. ஆமா, அந்த குப்பைகளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. என்னது? குப்பைகளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கள. யாரு குப்பை? திருமாவளவன் தான். திருமாவளவன் குப்பையா? ஆமா ஆமா ஆமாங்க. எப்படியும் 2 சீட்டுக்காக திமுக பேசிட்டு இருக்க. திமுக உங்களோட கொள்கை என்ன? தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட கொள்கை என்ன? உன்கிட்ட அந்த அளவுலாம் நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு புண்டெல்லாம் கிடையாது. சரியா? அப்புறம் எனக்கு போன் பண்ண, நான் போன் பண்ண, நீ எனக்கு போன் பண்ணுவா. என்ன புண்டைக்கு நீ அந்த மாதிரி போடுற தலைவரை பத்தி? மாதிரி போடுவேன் தானே சொல்றேன் நானு. உன்னால முடிஞ்சதை போடு. நீ போடு. உன் கைகளை வெட்டறனால என்ன பாரு, புண்டை கொட்டையோட சேர்த்து அறுத்துரும் உன்னைய. ஐயோ, பயமா இருக்குங்க. நீங்களும் ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா விசிக்கல இருக்கிறவங்க ஒவ்வொரு பூனை குஞ்சு பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்குங்க. விசிக்கல இத்தனை பூனை குஞ்சு இருப்பாங்க பார்க்கவே இல்லைங்களா? இந்த நக்கல் புண்டைக்கெல்லாம் எங்கன்னா உதவாங்கிட்டு கிடப்ப போற சக்கியா. இப்போ சொல்றேன்டா, திரும்ப கட்சியில எவனாச்சும் பேச தெரியுதா? எவனுக்கு பேச தெரியாம தான் இருக்காங்களா? உங்க கொள்கை என்ன? மேல்மாதிக்கு ஏன் போகல? மேல்மாதி எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? மேல்மாதி கோயில் தெரியுமா? எந்த கோயில் இருக்கு அங்க? என்ன கோயில்? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? மேல்மாதி எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியல. அப்ப என்ன இவ்வளவு வாய் பேசுற? அதுல எங்க இருக்கு தெரிஞ்சுக்க. சமுதாயத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. உங்களை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்க. நீங்களே ஒரு விக்டிம். நானா பரிதாபப்படுறேன். நானு உங்க மேல சீரியஸா நான் பரிதாபப்படுறேன். நானு ஒரு அதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானே தவிர்த்து அங்க உங்க சமுதாயத்தினால எதுவுமே பண்ண கிடையாது. சரியா? அருந்ததியர் கூட 3% இடஒதுக்கீடு திமுக கேட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? உங்களை வச்சு வாக்கு வங்கி அரசியல் மட்டும் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். வேற எதுவுமே அவன் பண்ண கிடையாது. இப்போ அதான் கேட்கிறேன், மேல்மாதி எங்க இருக்கு? மேல்மாதி நானே சொல்றது இது விழுப்புரத்துல இருக்கு. விழுப்புரத்துல பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது விழுப்புரம் எம்பியே வந்து ரவிக்குமார் உங்க கட்சிக்காரன் தானே. ஏன் அவன் போய் பேச கிடையாது? பேசணும் தெரியுமா உனக்கு?
பேசவே கிடையாதுன்ற அப்புறம் பேசுறாரா? ஏய், நீ ஃபுட்டேஜஸ் காட்டு, பாக்குறியே ஃபுட்டேஜஸ் காட்டு, பாக்குறியே ஃபுட்டேஜஸ் காட்டு. ரவிக்குமார் அங்க நீ அதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. நீ 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 எத்தனை பேரு, நீ உன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இப்போதைக்கு யாரும் இல்ல. இப்போதைக்கு யாருமே இல்லையே. பின்னாடி திரும்பி பார்த்து நான் மட்டும் ஒரு நடந்துட்டு ஓட்டு இருக்கேன். புண்டே எங்களுக்கு தேவையில்ல. நீ ஒன்னே டைம் நீ பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. சரி சரி. அப்புறம் சரியா? நீ பல லட்சம் மக்களுடைய ஒரு ஒரு கோட்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. என்னம்மா எந்த மக்களோட கோட்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு? என்ன கோட்பாடு? இன்னைக்கு எனக்கு இந்த அதிகமா இந்த அந்த அதிகாரத்தையும் இப்போ உங்ககிட்ட பேசுற திறமையை கொடுத்ததே தலைவர் தான். வேற என்ன பண்ணும்? நேற்று இரட்டைமலை சீனிவாசன் அவரோட பிறந்த நாள்ரா. அவரை கொண்டாட தெரியுதாடா உங்களுக்கு? முதல்ல எவரை கொண்டாடுறதா? இரட்டைமலை சீனிவாசன் அவரோட பிறந்த நாள்ரா நேற்று. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நேற்று சரி, திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் காட்டு. திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. உங்க நேற்று ஐயா இரட்டைமலை சீனிவாசனோட இத்தனாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். திருமாவளவனோட ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டு, பிரஸ் மீட் காட்டு. ஏன்னா ஒரு தலைவரை வந்து நான் சொல்றது கேள்றா. நீ எந்த சமூகத்துல பிறந்தாலும் எனக்கு தெரியாது. சரியா? ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற ஒரு நோக்கத்துல அவர் இன்னமும் போராடிட்டு இருக்காரு. எந்த சாதி ஒழிக்கிறது? அப்ப பொது தொழில் நிக்க வேண்டியதான? அவர் எது தனித்தொழில் நிக்கிறாரு? பொது தொகையில நின்னா இந்த கூலியானுங்க இந்த தலித் மக்களே புரிஞ்சுக்க மாட்டானோ. அவனை புதுசா கட்சி ஆரம்பிச்சு அங்க ஓடியாரானோ, அங்க போய் நிக்கிறானோ. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மக்கள் மத்தியில எல்லாரையும் பேச வச்சு ஒரு ஆளா உருவாக்கி இன்னைக்கு படிச்சுட்டு அவன் அட்வொகேட் ஆயிருக்கணும், எல்லாருமே போலீஸ் ஆயிருக்கணும், அவ்வளவு பேர் உருவாக்கி இருக்காரு. அது காரணம் திருமாவளவன் கிடையாது, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம். அம்பேத்கர் அவர் எழுதி அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் திருமாவளவன் கிடையாது. சரியா? சட்டத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உயிர் மூச்சு வரைக்கும் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிறது திருமாவளவன் மட்டும்தான். அதனாலதான் சேலத்துல உங்க கொடிக்கம்பம் போடக்கூடாதுன்னு அடிச்சு துரத்துனாங்களோ? இந்த திமுக ஆட்சியில தான் சேலத்துல உங்க கொடிக்கம்பம் போடக்கூடாதுன்னு அடிச்சு துரத்துனாங்க. நியூஸ் பாக்குறீங்க? பாக்குறது நீ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். தலைவருக்கு நீனோ நானோ அறிவுரை சொல்லியோ அவர் அந்த வழியில செயல்படணுமோ கிடையவே கிடையாது. சொல்றது ஒரே நிமிஷம் கேளு. 90 காலங்கள்ல இருந்து இந்த மக்களோட பணி, இந்த மக்களோட ஒரு மனுஷனா அப்படிதான் இருப்பாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் நடைமுறையில இருந்து. ஓகேவா? அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கும். நீ நான் சொல்லி கொடுத்தா அவர் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு, தெரியுமா? தெரியுமே. அதுல இருக்கும் போது அவரோட கொள்கை என்னவா இருந்துச்சு, இப்ப அவரோட கொள்கை என்னவா இருக்குன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் பாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இப்ப அவருக்கு இப்போ ஒண்ணு இல்லை, மேல்வாதிக்கு ஏன் உங்க கட்சியோட எம்பிஆர் கூட ரவிக்குமார் போக கிடையாது? அது போல பதில் சொல்ல முடியுமா? நீ எந்த கட்சியில இருக்க? நான் பாஜக தான் இருக்கேன். நான் பாஜக தான். பாஜக இருந்து என்ன பூத்திட்ட? என்ன பண்றீங்க? என்ன பண்ணல? என்ன உங்களோட கட்சி கொள்கை என்னது? நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? கவின் படுகொலைக்கு என்ன கவின் படுகொலைக்கு பேசுனீங்களா? கவின் படுகொலைக்கு ஆணவ படுகொலைக்கு தனியான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சட்டமன்றம் கோரிக்கை வச்சிருக்கோம். சரி, மத்தியில பாஜக தானே இருக்கு. மத்தியில பாஜக இருக்கு, ஏன் தனி சட்டம் கொண்டு வந்தானா? பைத்தியமே. பிசிஆர் ஆக்ட வலுப்படுத்தினதே பாஜக அரசாங்கம் தான். பிசிஆர் ஆக்ட் அத இன்னும் வலுப்படுத்தி வச்சிருக்கிறதே பாஜக அரசாங்கம் தான். ஏன்னா பிசிஆர் ஆக்ட் இன்னும் தேவைப்படுது. நானே சொல்லுவேன், இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து நிறைய மக்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல போட்டுதான் சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. தவிர்த்து இந்தியா முழுக்க பிசிஆர் ஆக்ட் தேவைப்படுது. சரியா? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சட்ட பவர் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சரியா? இதுதான் எம்பி தானே, டெல்லியில போய் இதை பத்தி பேசலாமே, ஏன் பேசல? தனி சட்டம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட கிடையாது, இது மாநில அரசாங்கத்து கையில இருக்கிறது. சரியா? மாநில அரசாங்கம் ஏன் பண்ண கிடையாது? மாநில அரசுக்கு நீங்க பேசினா பிஜேபி பைத்தியமே. நாங்க தான் கோரிக்கை எடுத்திருக்கோம் எதிர்கட்சியா. என்ன கோரிக்கை எடுத்தீங்கன்னா அது சரி, நிறைவேறிச்சா? ஆளுங்கட்சி திமுக திமுக போய் கேட்கணும்டா. நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆளுங்கட்சி திமுக நாங்களா? ஆளுங்கட்சி திமுக இருந்தா நீங்க கேட்க கூடாதுன்னு இருக்கா? கேட்டோம்டா, நாங்க வலியுறுத்தி இருக்கோம். அது நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரோட கடமை? யாரு வலியுறுத்துறீங்க? அது நடைமுறைப்படுத்த திமுகவோட கடமை ஒண்ணு இருக்கான்னா? ஆமாண்டா, சட்டசபையில் அவங்களால தீர்மானம் போடணும், தீர்மானம் போட்டு ஓட்டு எடுப்பு எடுக்கணும்டா. அது அவங்க தானே பண்ணணும். சபாநாயகர் அதுக்கு வந்துட்டு டைம் கொடுக்கணும். சபாநாயகர் யாரு? ஏன்னா பேசிக்கா அறிவு கூட இல்லாம நீங்களும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
தம்பி இது ஒண்ணும் செய்தி இல்ல. தெரியாம பேசுது சரியா? பாரு, உனக்கு மிரட்டுறதுக்காக எல்லாம் கால் பண்ணல. இது பாரு, ஓகேவா? ஒரே நிமிஷம் இரு. நான் சொல்றது கேளு, ஒரே விஷயம் சொல்றது கேளு. ஒரே நிமிஷம் ஒரு சொல்றது ஒரு தலைவரை topic வந்து ஒரே நிமிஷம் நான் இரு. சொல்ற பாரு, காமெடி. எங்க கட்சியில நீ நான் பேசுறேன், இதெல்லாம் நீ பேசுறேன். எங்க கட்சியில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை வந்தப்ப மத்திய அமைச்சர்லாம் ஆகியிருக்கும், சிஎம் ஆகியிருக்கும், பிரசிடென்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? உங்க கட்சியில திருமாவளவன் பொதுத் தலைவர் போட்டி அது